ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். பாசுரம் 18. உந்து மத களிற்றன். கோகுலத்தில் களிறுகளே கிடையாது. களிறுன்னா யானை, கறவை மாடுகள் தான் உண்டு. ஆனால் நந்தகோபர்கிட்ட 2 பலம் பொருந்திய யானை குட்டிகள் இருந்ததுன்னு சொல்வார்கள். ஒன்று வெளுப்பு யானையாம், அது யாரு? பலராமன். மற்றொன்று கருப்பு யானை, அது கோபாலன். கண்ணனுடைய தளர் நடைய ஒரு யானைக்குட்டி வர மாதிரி இருக்கும்னு அனுபவிக்கிறார் கோதையினுடைய தந்தை பெரியாழ்வார். தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன, தூங்கு பொன்மணி ஒலிப்ப, படுமமும் மதப்புணல் சோர, வாரணம் பைய நின்று ஊர்வது போல் உடன் கூடி கிங்கிணி ஆரவாரிப்ப, உடைமணி பறை கரங்க, தடந்தாளினை கொண்டு சார்ங்க வாணி தளர் நடை நடவானோ. இந்த பாசுரத்தில் அவர் எப்படி அனுபவிக்கிறார்னா, யானை கருப்பு, எலும்பு தெரியாமல் மழுமழுன்னு இருக்கும். அந்த மாதிரி கண்ணனும் கருப்பு, எலும்பே தெரியாது, மழுன்னு இருப்பான். யானைக்கு மத வியர்வை சிந்தும். அதே மாதிரி கண்ணன் நடந்து வரப்போது வாயிலேந்து அமுத ஊரல் அப்படியே இற்று விழுமா. யானைக்கு கழுத்தில் சங்கிலி கட்டி மணி தொங்கும். அதுபோல் கண்ணனுடைய கால்களில் அவன் நூப்புரங்கள் போட்டுருப்பான். அதுலேருந்து கிங்கிணி இருக்கும். அந்த கிங்கிணிலேருந்து கல் கல் கல்னு சப்தம் வருமா. யானை நொண்டி அடிக்கும். கோபாலனும் கையில் வெண்ணையை வச்சுண்டு நவநீத நாட்டியம் ஆடுவான். அழகான திருவடி கொண்டு சாருங்க பாணி தளர் நடை நடக்கிறான்னு அனுபவிக்கிறார் பெரியாழ்வார். இந்த வாரண ரகசியத்தை புரிஞ்சுண்டு அதனால தான் நம்ம ஆண்டாள் வாரணம் 1000 சூழ பலம் வந்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதிர்னு பாடியிருக்கா. கண்ணனுக்கும் யானைக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. யானை தரிசனம் ரொம்ப விசேஷம். எத்தனை நாழி பார்த்தாலும் புதுசாகவே இருக்கும். யானை வரது அப்படின்னா எழுந்து போய் பார்க்கறதுக்கு தோணும். அது மாதிரியே கண்ணனும் பார்க்கறதுக்கு ரம்யமாக இருப்பான். ஒரு தடவை சேவிச்சா போரும்னு தோணவே தோணாது. அவனுடைய வடிவழகு நம்மளை ஈர்க்கும். யானை முதுகில் ஏறி உட்காரணும்னா அது தன்னோட கால்களை மடக்கும். அது மாதிரி கண்ணனுடைய திருவடியை நம்ம பற்றினோம்னா உயர்ந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுத்துடுவான். யானையை கட்டுறதுக்கு சங்கிலி வேணும். அதுவே யானை பாகனுக்கு எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி கோபாலனை கட்டுறதுக்கு பக்திங்கிற சங்கிலி போரும். யசோதையும் சகாதேவனும் பக்திங்கிற சங்கிலியால் கட்டிட்டா. அதனால தான் ஆழ்வார் என்ன சொல்கிறார், கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அப்படிங்கிறார். மற்றொரு சங்கிலி உண்டு. அது என்னதுன்னா சரணாகதிங்கிற சங்கிலி. சரணாகதிங்கிற கயிற்றால எம்பெருமான நம்ம கட்டிடலாம். சர்வதர்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் பிரஜ அப்படிங்கிறான் பகவத்கீதையில் கண்ணனே. யானை பாகனிட்ட வழக்காக இருக்கும். அவன் சொல்கிறத அழகாக செய்யும். விஸ்வரூப தரிசனத்தும் போது தும்புக்கியை தூக்கி நரசிம்மான்னு கூப்பிடு அப்படின்பா. அது கூப்பிடும். உட்காருன்னா உட்காரும், எழுந்துருன்னா எழுந்திருக்கும். அதே மாதிரி பகவானும் ஆச்சாரியர்கள் சொன்னால் கேட்பான். ஆச்சாரியர்கள் இவன் சரணாகதி பண்ணியிருக்கான், இவனுக்கு நல்ல கதியை கொடுன்னு சொன்னான்னா உடனே அதை கேட்டுப்பான். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன்னு சொல்லுவா. அது அதே மாதிரி கண்ணபிரானும் அவதார காலத்திலையும் பல லீலைகளை காண்பிச்சு பிரகாசிச்சிருக்கான். அவதார காலம் முடிஞ்சு வைகுண்டம் போயும் இவனோட சரித்திரங்களையும் ஸ்ரீசூக்திகளையும் கேட்டு இவனோட பெருமையை தெரிஞ்சுண்டு பக்தியில் நம்மளை பிரகாசிக்கும்படி பண்ணிடுவான் அவன். யானைக்கு ஒரு கவளம் சாதம் உருட்டி கொடுத்தா கீழே சிந்துறத பல ஜீவராசிகள்லாம் சாப்பிடும். அதே மாதிரி பகவத் பிரசாதம் நம்மளோட கையில் விழருது. இதனால கோவிலில் நித்திய கைங்கரியம் பண்ணுற அர்ச்சகர்களுடைய குடும்பங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கு. யானைக்கு தும்புக்கைங்கிற ஒரு கைதான். பகவான் கோபாலனுக்கும் ஒரே ஒரு கைதான். அது என்ன கை? கொடுக்கும் கை, கொள்ளும் கை அல்ல. அபயஹஸ்தம் தானமுத்திரைங்கிற ஒரே ஒரு கைதான் பகவானுக்கும். இப்படி கோபாலனை
உந்து மத களிற்றனா அனுபவிக்கிறா நம் கோதை பிராட்டி. ஆண்டாள் திருவடிகளே சரண்.